வணக்கம். நீங்கள் ஏதோ ஒரு செக்கப்புக்காக ஸ்கேன் பண்ண போயிருக்கும்போது இன்சிடென்டல் ஃபைண்டிங்காக உங்களுக்கு ஃபேட்டி லிவர் இருக்குது அப்படின்னு டாக்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. நாங்களும் ஒரு நாளைக்கு 15 ஸ்கேன் பண்ணால் அதில் ஒரு 6-7 பேர்த்துக்காவது ஃபேட்டி லிவர் பார்க்குறோம். இந்த ஃபேட்டி லிவர்னால் என்ன? நம்ம கல்லீரலில் கொழுப்பு படிதல். இந்த ஃபேட்டி லிவரை ஆரம்ப காலத்திலேயே நாம் கண்டுபிடித்து அதை சரி செய்ய ஸ்டெப்ஸ் எடுக்காமல் போனால் ஃபேட்டி லிவர் எண்ட் ஸ்டேஜ் லிவர் டிசீஸில் போய் முடிந்துவிடும். அதாவது சிரோசிஸ் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுற அளவுக்கு போய் நிறுத்திவிடும் அல்லது உயிர் கூட எழுந்து விடுவார்கள். ஆனால் இந்த ஃபேட்டி லிவரை நம்ம ரிவர்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த லிவருக்கு ஒரு உன்னதமான கேரக்டர் இருக்குது. அதாவது நம்ம இந்த இன்ஃப்ளமேஷனை கரெக்ட் பண்ணுற அளவுக்கு ஸ்டெப்ஸ் எடுத்தோம்னா அதை நார்மலுக்கு ரிவர்ஸ் செய்யலாம். இது நமக்கு இயற்கை கொடுத்த ஒரு வரப்பிரசாதம். இந்த ஃபேட்டி லிவர் எதனால் வருது? இது வந்தால் அதை சரி செய்ய நம்ம என்னென்ன செய்ய வேண்டும்? முக்கியமாக அந்த ஃபேட்டி லிவரை எத்தனை நாளில் நம்ம ரிவர்ஸ் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். நான் டாக்டர் சுதா ஃப்ரம் சுதா ஸ்கேன் சென்டர், ஜேபி ஹாஸ்பிட்டல். ஃபஸ்ட்டு உங்களுக்கு லிவரோட லொக்கேஷன் தெரியணும். ஏற்கனவே நான் முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். லிவர் நமக்கு ரைட் சைட் மேல் வயிறில் விழா எலும்புக்கு கீழே லொக்கேட் ஆகிருக்கு. நம்ம வயிறுலேயே லார்ஜஸ்ட் ஆர்கன் எதுன்னு பார்த்தா லிவர் தான். லிவரோட ஃபங்க்ஷன்ஸ் எடுத்துக்கும் போது 500க்கு அதிகமான ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் முக்கியமாக சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. என்னென்னா உங்களுக்கே தெரியும், பைல் செக்ரேஷன், அது பித்தநீர் செக்ரேஷன். நம்ம எதிர்ப்பு சக்தி லிவர்னால தான் நடக்குது. முக்கியமாக ஆல்புமின்ங்கிற ப்ரோட்டீன் லிவர்லேருந்து செக்ரேட் ஆகுது. அண்ட் சம்டைம்ஸ் நமக்கு ப்ளீட் ஆகும்போது ப்ளீடிங் அப்போது அந்த ப்ளீடிங்கை ஸ்டாப் பண்ணுறது கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் வேணும். இந்த கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ்லாம் லிவர்லேருந்து தான் ப்ரொடியூஸ் ஆகுது. கிளைக்கோஜன் ஸ்டோரேஜ் லிவரில் தான் நடக்குது. அதனால தான் ஃபேட் டெபாசிஷன் ஆகுது. முக்கியமாக நம்ம சாப்பிட்ற கார்போஹைட்ரேட், ஃபேட், ப்ரோட்டீன் டயட் எல்லாம் மெட்டபலைஸ் ஆகிறது லிவரில் தான். நீங்களாம் நினைக்கலாம் ஃபேட்டி ஃபுட்டு எடுத்தால் தான் லிவரில் ஃபேட் டெபாசிஷன் ஆகணும். அப்படி கிடையாது. ஹை கேலோரி டயட் எது எடுத்தாலும் அது ஃபேட்டாக மாறி லிவரில் டெபாசிட் ஆகுது. லிவரில் இருக்கிற செல்ஸை ஹெப்படோசைட்ஸ்னு சொல்கிறோம். அதில் ட்ரைக்ளிசரைட்ஸ் அதிகமாக டெபாசிட் ஆகி அது ஃபேட்னால லிவர் வீக்கம் அடைந்து விடுகிறது. ஸோ கார்போஹைட்ரேட், குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ் இதெல்லாம் எடுத்தால் அதிகமாக ஃபேட் டெபாசிஷன் லிவரில் நடக்குது.